முதலாவதாக திரு ராம்கி, திடீர்னு அண்ணாமலை ஏன் இப்படி பேசணும், என்ன சொல்ல வராரு? ஏற்கனவே மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பேசும்போது கூட்டணி ஆட்சின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. அதற்கு எதிர்வினைகளும் எழுந்துச்சு. கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, இதுவரைக்கும் இல்ல, இனிமேலும் வரப்போறது இல்ல அப்படின்னு அதிமுக தலைவர்கள் பேசியிருந்தாங்க. இப்போ கூட்டணி ஆட்சி கூட இல்ல, பாஜக ஆட்சி அப்படின்னு இப்ப அதை அவர் பேசுவதற்கு என்ன காரணம், என்ன சொல்ல வராரு அவர்? இந்த விஷயத்துல கூட்டணி ஆட்சிங்கிறது அமித்ஷா அவர்கள் பேசினது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. 2 முறை சொன்னார், என்டிஏ தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அதுக்கு விளக்கம் சொல்லும்போது, நயினா நாகேந்திரன் சொல்லும்போது எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சியுடைய ஆட்சி நடக்கும்ன்றார். ஸோ இதெல்லாம் கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி அப்படின்னு பேசிட்டு வந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அண்ணாமலையோட பேச்சு உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. அவர் சொல்கிறது நான் பாஜக அதிக இடங்களில் போட்டியிட விரும்புகிறேன், ஒரு தொண்டனாக விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அவர் கடந்த 2-3 ஆண்டுகளாக அவர் பேசிட்டு வந்த விஷயம்தான் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் என்ன கூட்டணி இருந்தாலும் சரி, தனித்து போட்டியிட்டாலுமே சரி, பாஜக அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே போட்டியிடலாம் அதிக இடங்களில். இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணி செஞ்சிருக்காங்க, அதிமுகவோட அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஏன் அண்ணாமலை சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஸோ இப்போ வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம், அண்ணாமலை தன்னுடைய தனித்தன்மை, தன்னுடைய அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் தோணாலும் அதற்கு ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா ஒரு தனி, அதாவது மாற்று குரல், ஏன்னா ஒரு மாற்று கட்சிங்கிற விஷயத்த, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற சொல்கிற விஷயத்த பாஜக தொடர்ந்து முன்வைத்து வந்தது. நாங்கள் திராவிட கட்சியில் எதிரான ஒரு கட்சி, திமுக அதிமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுவோம் அப்படின்னு. இன்னைக்கு அதிமுக பற்றி அவர்கள் பேசவில்லைனாலும் அடிப்படை விஷயங்கிறது அப்படியே தான் இருக்கின்றன. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து முன்வைக்கணும் என்று அண்ணாமலை தரப்பு, அண்ணாமலைக்கு ஒரு சுயநலம் கலந்த ஒரு இது இருந்தாலும் அதில் சுயநலம் கலந்த பொதுநலமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா அந்த மாற்றுங்கிற விஷயத்துக்கு ஒரு கணிசமான ஒரு ஆதரவு தளமும் இருக்குது. இந்த மாற்றுங்கிற பேரால தான் நீங்கள் விஜய் கட்சியிலையும் சீமான் கட்சியிலையும் ஒரு பெரிய ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ அவர்களையெல்லாம் எழுத்தி ஒரு எந்த தரப்புக்கும் ஒரு முடிவெடுக்காம கடைசி நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கு. இவர்களெல்லாம் அப்படின்ற விஷயத்தை விரும்புவர். அதிமுக கூட தானே கூட்டணியிலையும் இருக்காரு. ஆமா, அல்ல இது கூட்டணியா பார்க்கும்போது அவர் இதுதான் சொல்றேன், கூட்டணி தர்மம் அப்படின்னு சொன்னா, கூட்டணி தர்மத்துக்கு எதிராகத்தான் அண்ணாமலை பேசுறாரு. எனக்கு அதுல சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் கட்சி தலைமை முடிவு எடுத்திருக்கிறதுனால அதுக்கேற்ப நான் பணியாற்றுகிறேன். நிச்சயமாக தேர்தல் சமயத்தில் அவர் நிச்சயமாக எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அவர் பிரச்சாரம் செய்வார், நிச்சயமா அண்ணாமலை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறேன், பாஜக ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து பேசுகிறேன். அவர் ஒருத்தர் தான் பேசுறாரு, வேற யாரும் பேசல. இப்போ அந்த பாஜக பெரும்பாலான பாஜகவினர் அதிமுக கூட்டணி வந்தவர் இது இயல்பான கூட்டணி எங்களுக்கு அப்படின்னு ஒரு ஜெல் ஆயிட்டாங்க. அடிப்படையில் கிரவுண்ட் லெவலில் அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் அவங்க இது நிரந்தர கூட்டணி, இது 2026 தாண்டி 2029 வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிற முடிவு கொண்டாங்க. இன்னும் அவங்களுடைய கவனம் எப்படி போகுதுன்னா, இதை நம்ம விஜயை உள்ள இந்த கூட்டணி கொண்டு வரலாமா, சீமானை உள்ள கொண்டு வரலாம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க அவங்களுடைய தனித்தன்மை பற்றி யாரும் பேசல. இப்போ அண்ணாமலை பேசுவது அப்போ ஒரு பெரிய சர்ச்சையா, இந்த நேரத்தில் ஒரு பேசுவது கூட்டணிக்கு எதிராக போயிடுமோ அப்படிங்கிறதுனால தான் அவர் பேசுவாங்க. அந்த முரண்பாடுகள் இருக்கிறது அப்படின்றது ஒட்டுமொத்த கூட்டணிக்கும் பலவீனமாகத்தானே அமையும் அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ ஏற்கனவே அந்த கூட்டணியில பாஜக ஒரு மைனாரிட்டியில இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதற்காக பேசுகிறாரா, அல்லது சீட் ஷேரிங்ல தொகுதிகள் நிறைய வேணும் அப்படின்றதன் அடிப்படையில பேசுகிறாரா, இல்ல பாஜகவுக்கான முக்கியத்துவத்தை அதிகரிக்கணும்னு பேசுறாரா, இல்ல எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு பேசுறாரா? இல்ல, இடங்களை அதிகரிக்கணும்ங்கிற அந்த விஷயம் பேச முடியாது. அது அண்ணாமலை பேசினால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அதிமுக இல்ல. இடங்களை பொதுவாக நான் பாஜக தொண்டனா இருக்கிறேன், எனக்கு என்னுடைய கட்சி வளர்ச்சி முக்கிய தமிழ்நாட்டில், அது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், நான் அதை நோக்கி, அதனால தான் நான் அரசியலுக்கு வந்தேன், கட்சியில் பணியாற்றினேன். ஸோ அதை நான் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல விரும்புகிறேன், கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் கிளியர் பண்றாரு வழியா வேற எந்த விதமான ஒரு சீட் பேரங்களும் இல்லை. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, அண்ணாமலை பேசுகிற விஷயங்களை நயினா நாகேந்திரன் பேசியிருந்தால் நிச்சயமாக அது கூட்டணியில் பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால தான் அது இன்ஃபேக்ட் உதயகுமார் சொல்றது கூட நம்ம மற்றவர்கள் பேச்சுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றது கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அஃபிஷியலா யார் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னா நயினா நாகேந்திரன் அவருடைய வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அது போல அந்த கூட்டணி விஷயங்கள், இடங்கள் விஷயங்கள்லாம் இன்னும் காலம் இருக்கு, அதை பேசுவாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்ற விஷயம் ஒரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு கூட்டணியா கட்சியாங்க கட்சி நலன் தான் முக்கியம், கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும், கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வளமான எதிர்காலம் இருக்க வேண்டும், அதற்காக தான் நான் கட்சி அதற்காக பாடுபட்டேன். அவருடைய ஸ்டாண்டை இது வெளிப்படையா பார்க்கும்போது ஒரு சுயநலம் கலந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த குரலுக்கு பாஜகவில் அவசியம் இருக்கிறது. அண்ணாமலை போன்ற பல பேர் பேசியிருந்தால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அண்ணாமலை மட்டும் ஒரு பேசியிருந்தால் அதை நம்ம கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இப்பவும் அண்ணாமலை முக்கியமான ஒரு தலைவராக தானே பாஜக இருக்கிறார், அப்படித்தானே பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க கூட்டணி அறிவித்த அந்த மேடையிலையும் அண்ணாமலைக்கு இடம் இருந்தது, அவருக்கு சரியான இடம் கொடுத்தாங்க. இப்ப சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் கலந்து கூட்டத்தில் அமித்ஷா
அப்ப அவருடைய பேச்சு முக்கியமா தானே எடுத்துக்கொள்ளப்படும். ஆமா நிச்சயமா. ஆனா அதனால அவர் அண்ணாமலை பேச்சினால் கூட்டணியில ஒரு பெரிய பாதிப்பு வராது அப்படிங்கிறது நான் பாக்குறேன். ஏன்னா அதுதான் ஆல்ரெடி இந்த கூட்டணி செட்டில் ஆயிடுச்சு. ரெண்டாவது பாஜகவுக்கு அதிமுக விட்டால் வேறு வழி இல்லை, அதிமுக பாஜக விட்டால் வழி இல்லை. ரெண்டாவது நீங்க பிரிஞ்சு இருந்தால் அண்ணாமலையுடைய கணக்குகள் வேறு மாதிரி இருக்கலாம். நீங்க தனித்து நின்னால் என்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ளலாம், எனக்கு கூடுதல் வாக்கு கிடைக்கும், ஒரு மாற்று இரு கட்சிகளை பிடிக்காத வாக்கு போடுவாங்க. ஆனா அந்த வாக்குங்கிறது இடங்களா மாறாது. இப்போதைக்கு பாஜக தேவை கூடுதல் வாக்குகள்ல கூடுதல் இடங்கள். இப்ப 4 எம்எல்ஏக்களை 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏக்கள் ஆகணும். அது மாதிரி 2024 செய்த தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது. 2029 நம்ம ஒரு கூட்டணியாக 2029 நாடாளுமன்றத்தில் சந்திக்கணும். அந்த நேரத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதியாக தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கணக்குகள்லாம் பாஜக இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னைக்கு நம்மளுடைய கட்சியை வாக்குகளை அதிகப்படுத்துவது, நம்முடைய கட்சியோட செல்வாக்கை கூட்டுவதை விட இடங்களை எப்படியாவது கூட்டணி சேர்ந்து இடங்களை பெறுவது என்பதுதான் அதுதான் ரியலிஸ்டிக் கோல். சோ அதை நோக்கி பாஜக போகும்போது இந்த இடத்தில் அண்ணாமலை ஒரு தரப்பு ஒன்று இருக்கு, ஒரு வலுவான தரப்பு பாஜகவில் அண்ணாமலை தரப்பு இருக்கு. அவர்கள் சில காம்ப்ரமைஸ் செய்துதான் ஆக வேண்டும். அந்த காம்ப்ரமைஸ் நிச்சயமா ஆகும். இது போன்ற பேச்சுகள் மனதின் குரலாக அவர் ஒலித்தாலும் அவர் நிச்சயமாக தரப்பாக இருந்தாலும் கூட்டணியில சலசலப்புன்றது ஏற்படாது. கருத்தாக எடுத்துக்கிறேன்.